உங்க டிப்ரெஷன் எல்லாத்தையுமே போக வைக்கக்கூடிய கிரிக்கெட்ல நடந்த 4 ஃபன்னி மூமெண்ட்ஸ். நம்பர் 1, நம்ம சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது வீட்ல அடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிறவங்க பால் எடுத்து வச்சுக்கிட்டு திரும்ப தர மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி டிஎன்பிஎல்லையும் நடந்திருக்குங்க. 2024 டிஎன்பிஎல்ல திண்டுக்கல்ல ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு பால பேட்ஸ்மேன் அடிக்க அது கிரவுண்டை தாண்டி போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்துக்குள்ளேயே விழுந்துரும். அப்புறம் அந்த பால் எடுக்க கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் போகும்போது அந்த தோட்டத்துக்காரர் பால் எடுத்து வச்சுட்டு, ஏலே நீ பந்து அடிச்சு விளையாடுறதுக்கு ஏன் தோட்டம் தான் கிடைச்சதா, பந்தும் தர முடியாது ஒன்னும் தர முடியாது, கிளம்பி போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே மிரட்டி அனுப்பி இருப்பாரு. இது லைவ்லயும் பதிவாகி இருக்கும். அதுக்கப்புறம் பால் எடுத்து வச்சுட்டு ஆயா போய் கட்டல படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாரு. நம்ம மக்கள் பாத்தீங்களா, தமிழ்நாடு கவர்மெண்டே வந்தாலும் எதிர்த்து நிக்கிறாங்க. மாசுங்க, செம மாசு. நம்பர் 2, கிரிக்கெட் விளையாண்ட எல்லாருமே கண்டிப்பா அந்த இடத்துல அடி வாங்கி இருப்பீங்க. இங்கேயும் ஒருத்தர் அந்த இடத்துல அடி வாங்கினாரு, ஆனா கேட்ச பிடிச்சிருந்தாருங்க. ரீசெண்டா நடந்த லெஜண்ட்ஸ் லீக் மேட்ச்ல முன்னாள் சவுத் ஆப்பிரிக்கா வீரரான ரஸ்டி த்ரோன் ஒரு கேட்ச பிடிக்க போயிருப்பாரு. கேட்ச பிடிக்க போனவர் கேட்ச மிஸ் பண்ணிருப்பாரு. மிஸ் ஆன பால் அந்த இடத்துலயே போய் பட்டிருக்கும். பட்ட பால் அப்படியே பவுன்ஸ் ஆகி அவரோட மடியிலேயே உட்கார்ந்திருக்கும். பால் கீழே விழாததால அது அவுட்னு சொல்லிடுவாங்க. பெண்களால பண்ண முடியாத ஒரு விஷயம் இருக்கான்னு கேட்டா நான் இந்த கேட்ச் தான் சொல்லுவேன். நம்பர் 3, 2025 SA20 மேட்ச்ல கேபிட்டல்ஸ் ராயல்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அப்ப ஜோ ரூட் அடிச்ச பாலானது ஜிம்மி நீசம்க்கு ஈஸியான கேட்சா போயிருக்கும். நீசம் கேட்சை எடுத்துருவாரு. டீம் எல்லாருமே சேர்ந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல டக்குன்னு பிரேக் என்னன்னு பார்த்தா நீசம் கேட்சை விட்டுருப்பாரு. ரீப்ளேல பார்க்கும்போது தெரிஞ்சு ஈஸியான கேட்சை நீசம் எடுத்திருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் பண்றதுக்காக பாலை தூக்கி வீச போகும்போது கையில இருந்து பால் நழுவி கீழே விழுந்திருக்கும். ஃபீல்டர் ஒரு கேட்சை பிடிச்சாச்சுன்னு சொன்னா கொஞ்ச நேரத்துக்காவது பாலுடைய கண்ட்ரோல் ஃபீல்டர் கிட்ட இருக்கணும். ஆனா இங்க கண்ட்ரோல் இல்லாம பால் கீழே விழுந்ததால அதை நாட் அவுட்னு சொல்லிடுவாங்க. அப்படிதான் இங்க ஜிம்மி நீசம்க்கும் நடந்திருக்கும். நம்பர் 4, ஹாரிஸ் ராஃப் வித்தியாசமான செலிப்ரேஷன் பண்ணக்கூடியவர். அப்படிதான் 2022 பிபிஎல்ல கொரோனா காலத்துல ஒரு மேட்ச் நடந்துருந்துச்சு. அப்ப ஹாரிஸ் ராஃப் ஒரு விக்கெட்டை தூக்கிட்டு அதுக்கப்புறம் சானிடைசர் ஊத்தி கை கழுவி மாஸ்க் போடுற மாதிரியான வித்தியாசமான செலிப்ரேஷன் ஒன்று பண்ணியிருப்பாரு. அது பார்க்கறதுக்கே காமெடியா இருக்கும்.